சம்மர் ஹாலிடே ஸ்பெஷல் சிக்கன் சீஸ் பால் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. நல்லா வேக வச்சு நல்லா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இதில் தாங்க நல்லா பைண்ட் ஆகும் அந்த சீஸ் பால்ஸு. இப்போது இதில் ஒரு 300 கிராம் சிக்கன் மின்ஸ், அதாவது சிக்கன் கீமா எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் கீமாவை க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, ஜல்லடை இருக்கு இல்லையா, அதில் நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், க்ளீன் ஆகிடும். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு அளவு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸுங்க, கடையில் கிடைக்கும். ஆரிகானோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ரோஸ்மெரிஸ் அது ட்ரைடாக இருக்கும், அது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு சால்ட்டு. நான் இப்போ என்கிட்ட க்ரீம் இருக்குது, 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கிறேன். க்ரீம்ன்றது ஆப்ஷனல். இதில் நான் பெரி பெரி மிக்ஸும் சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஆயிலில் சேர்த்து நல்லா நம்ம பெனஞ்சி எடுத்துக்கலாம். பெனஞ்சி இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறோம். நான் இங்கே பெரிய அளவு சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறச்ச நல்லா கையில் கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கோங்க. அது அப்போ தான் கையில் நமக்கு ஒட்டாது. இப்போ இதுக்கு தேவை சீஸ். ஸோ இங்கே வந்து நான் எடுத்துருக்கிறது சீஸ் பிளாக்ஸ் எடுத்திருக்கேன். 10 ரூபான்னு தனியாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய பேக்கெட்டே வாங்கி வச்சுக்குவேன், 10 பீஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இல்லை ஷ்ரெட்டட் சீஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக உள்ளே வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் க்யூப்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சீஸ் பால்ஸ் வந்து உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கையில் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நல்லா கேப்பே இல்லாமல் கிராக் விழாத மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த பூரணம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெத்தடு கூட இருக்குது. உள்ள சீஸை வச்சு நம்ம இப்படியே நல்லா அதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு மெத்தடு. நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது ஒரு கிராக்கு கூட இருக்கக்கூடாது. கிராக் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே அது பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக பிரிய ஆரம்பிச்சிடும். செகண்ட் மெத்தட் எப்படின்னா, அந்த உருண்டையில் நடுவில் ஜஸ்ட் ஒரு சின்ன ஹோல் பண்ணி இந்த க்யூபை உள்ளே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. பிகினராக இருந்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது கிராக் மட்டும் இல்லாத மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை வந்து பிரெட் கிரம்ஸ் இருக்கு இல்லையா, இது வேணுமானா கம்பல்சரி வேணும். ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதாவை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மைதாவில் டிப் பண்ண போகிறோம். இப்போ வந்து மணலில் தண்ணி எப்படி ஒட்டுறது அந்த கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், மைதாவை நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பிரெட் கிரம்ஸில் தோய்ச்சிங்கன்னா இந்த பிரெட் கிரம்ஸு வறுக்கும்போது தனியாக பிரிஞ்சு வராது, உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் வெளியே வராது. நீங்கள் இந்த மைதாவில் டிப் பண்ணாமல் நேரடியாக நீங்கள் பிரெட் கிரம்ஸில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த பாலில் பவுடராக தனியாக வந்துடும், உள்ளே இருக்கிற சீஸும் வெளியே வந்துடும். அண்ட் இது வறுக்கும்போது நீங்கள் தாராளமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்ல ஹீட்டில் இருக்கணும். ஹீட் ஆகாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே அடியில் போய் ஒட்டிக்கும். இப்போ மத்தியானம் லஞ்ச் பண்ணுறோம், ஒரு உருளைக்கிழங்கை எக்ஸ்ட்ராவாக வேக வச்சுக்கோங்க. சாயந்தரம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன், அந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கிறது மட்டும்தான். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற சீஸ் மெல்ட் ஆகி வெளியில் வராது, அது பிரேக் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சிக்கனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும். உள்ள சீஸ் இருக்கிறதுனால நல்லா மெல்ட்டாகி நீங்கள் உடைக்கும் போதே நல்லா மெல்ட்டாகி சூப்பராக இருக்கும். இதுக்கு சாஸ் வச்சுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப யம்மியாக. 1/2 ஹவர்க்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி போட்ட உடனே திருப்பாதீங்க, நல்லா கீழே ப்ரௌன் ஆகி வேகணும். போட்ட 2 செகண்டில் நீங்கள் திருப்பினீங்கன்னா அது அடியில் அப்படியே ஒட்டி இருக்கும். ஹீட்டாக இருக்கணும் ஆயிலு, இல்லைனாலும் அது அப்படியே போய் உங்களுக்கு ஸ்டிக் ஆகிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறீங்க. அது வரைக்கும் டேக் கேர், பாய்.